ஏன்னா இன்னைக்கு உலகிலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா. அப்போ இந்த நாட்டுடைய சக்தியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய சக்திகள் போதைப் பொருள் மூலமாக நம்ம இந்திய நாட்டை சூறையாடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு பாஜக உள்ள வந்துடும், மதவாத சக்தி உள்ள வந்துடும், இந்திய திணிச்சிருவாங்கன்னு அவங்கள பயமுறுத்தியே நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு சொல்லி இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியே தமிழ்நாட்டில் வந்துருச்சு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் போது முதல்வருக்கு என்ன சொல்லணும், மை டியர் பிரதர் திரு ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பர்த்டே தான். ஆனால் இந்த தடவை டியர் மை டியர் பிரதருங்கிறது எடுத்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மொட்டையா சொல்லிட்டார். இதுவே மிகப்பெரிய சலசலப்பாயிடுச்சு இந்த கூட்டணிக்குள்ள. இன்னைக்கு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. அவர் சார்ந்த தலித் சமுதாயத்திற்கு அவர் எதுவுமே செய்யல. மாறாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் முதல் நபராக திருமாவளவன் மாறிவிட்டார். அவருடைய 60 வயசுல 20 வயசு போன கல்யாணம் பண்ணாரு. அதே போல பெரியாரை பின்பற்றக்கூடிய அன்பழகன் இருக்கட்டும், தன்னுடைய மகளுடைய தோழியை கல்யாணம் பண்ணினாரு. பெரியாரே கூட தான் தன்னோட வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணினாரு. அப்ப நீங்க இந்த பெண்ணியத்தை பேசி என்ன நீங்க சாதிக்க போறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலையில போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்தார் சாமியார் முருகன் கடவுள் அவர்களை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேசும்போது திமுக அமைச்சர்கள்லாம் ஊழலுக்காக பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு கொண்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. என்னதான் வந்துட்டு சிபிஐ இடி வந்துட்டு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு குற்றவாளிகளை நிரூபிக்க தவறுகிறார் தான் சரிங்க. இந்த இடத்துல குற்றவாளி நிரூபிக்க தவறுன்னு சொல்ல, இப்ப நாம கே என் நேரு மேல 252 பக்கம் இடி கொடுத்தாங்க இல்லைங்களா, வழக்கு பதிவு பண்ண சொன்னாங்க. முகாந்திரம் இருக்கு அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய அவங்க உரையாடல்கள் உள்பட அவங்களுடைய சாட்டிங் உள்பட எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ஆனா வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? பண்ணல. அதையும் எதிர்த்து நாம ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறோம், இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலன்னு. கோர்ட் என்ன சொல்லிச்சு, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு ஆணையிட்டும் கூட இது வரைக்குமே வழக்கு பதிவு பண்ணல. யாரு? அப்போ கோர்ட்டை அவமதிக்கக்கூடிய, நீதிபதிகளை அவமதிக்கக்கூடிய, அவர் நீதி அரசர்களை கேவலமாக பேசக்கூடிய, நீதிமன்றங்கள் கொடுக்கும் தீர்ப்புகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருப்பதனால தான் எவ்வளவு பிரச்சனை இங்கே நடக்குது. உங்களுக்கு தெரியும், 2225 கோடி ரூபாய் நேரு அவர்கள் ஊழல் பண்ணிருக்கிறார் நகர்ப்புற துறையில. அப்படி இருக்கும்போது அவர் மேல ஏன் இந்த அரசாங்கம், உங்களுக்கு தான் பயம் கிடையாது, நீங்க உத்தம சிகாமணிகள் தானே, அப்ப எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நாங்க வழக்கு கோர்ட்ல சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியதானே. அப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருப்பது யாரு? இவங்க தானே. அப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இடி எப்படி உள்ள வரும்? அப்ப இடி உள்ள வரணும்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இதான் நம்மளோட சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்க இடம். அப்படி இருக்கும்போது அதுக்காகத்தான் இவங்க வேண்டும்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா இடி உள்ள வந்துற ஒரே காரணத்துக்காக இடி வர விடாமல் தடுப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நாம இருக்கிறோம். ஏன்னா கோர்ட்டு சொல்லி அவனுக்கு கேட்கலையே. சட்ட ஒழுங்கு வந்துட்டு தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சு அப்படின்னா முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு வாக்குறுதியாக கொடுத்துட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அங்கெல்லாம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்துபவர்களை நாம பிடிச்சிருக்கிறோம். உதாரணமாக தமிழகத்துல போதைப் பொருள் கடத்திய ஜாபர் சாதிக்க பிடிச்சது யாரு? தமிழ்நாடு போலீஸா பிடிச்சது? நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இடி தான் அவரை பிடிச்சதை தவிர தமிழ்நாடு அரசாங்கம் பிடிக்கல. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் திமுக கட்சியோடைய அவர் அயலக பிரிவோடு மாநில செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு நபர் 2500 கோடிக்கு போதைப் பொருளை வெளிநாட்டில இருந்து கடத்தி இருக்கிறாரு. அதை வந்து இங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது நிறைய இடத்துல பரவ விட்டுருக்காரு. அவர் இவங்க பிடிக்கல, திமுக அரசு பிடிக்கல, இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை பிடிக்கல, நரேந்திர மோடி அரசாங்கம் பிடித்திருக்கிறது. அதே போல குஜராத் துறைமுகத்திலிருந்து நாட்டுக்குள்ள பரவ வேண்டிய கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அங்க இருக்கக்கூடிய குஜராத் போலீஸ் பிடிச்சிருக்கு. அப்ப இது எல்லாமே யார் செய்யறா? நரேந்திர மோடி அவர்கள் செய்யறாங்க. ஆனா இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? அண்டை நாடுகளான, நமக்கு எதிரி நாடுகளான பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து இங்க ஊடுருவி வருது போதைப் பொருள். ஏன்னா இந்திய நாட்டையும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் போதை கலாச்சாரத்துக்கு உள்ளாக்கி அவர்களை மூளை மங்க செய்ய வேண்டும். அவங்கள வந்து எந்திரிச்சு நடமாடவே விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உலகிலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவில தான் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இங்கதான் மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா. அப்போ இந்த நாட்டுடைய சக்தியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய சக்திகள் போதைப் பொருள் மூலமாக நம்ம இந்திய நாட்டை சூறையாடணும்னு நினைச்சாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் துல்லியமாக செயல்பட்டு எவ்வளவுலாம் இங்க கடத்திட்டு வரோம் மொத்தத்தையும் பிடிபடப்படுகிறத தவிர நாட்டில் வந்துட்டு அது நடைமுறைக்கு வரல. ஆனா தமிழகத்திற்கு காவல்துறை போதைப் பொருளான கஞ்சாவாக இருக்கட்டும், சாராயமாக இருக்கட்டும், 24 மணி நேரமும் சாராயம் ஓடுது, 24 மணி நேரம் கஞ்சா ஓடுது, 24 மணி நேரம் கற்பழிப்பு நடக்குது, 24 மணி நேரம் பாலியல் பலாத்காரம் நடக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. காரணம், காவல்துறையுடைய கையை தமிழக அரசு கட்டி போட்டிருக்கிறது. அதைத்தான் பிரதமர் சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த மாற்றங்கள்லாம் நிகழும். கண்டிப்பாக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் நாங்கள் கொடுப்போம்.
கொடுக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்களும் தடுக்கப்படும். அதுக்கு என்டிஏ கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு தங்களோட கோரிக்கையை அதிகபட்சமா தொகுதி வந்து வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டை தாண்டி இப்போ ஆட்சியில பங்கு அதிகாரம் பங்குன்ற வார்த்தையும் இப்போ முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு 25 தாண்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகையே இப்போ வந்துட்டு ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார் 10 வருஷம் இவங்க பிஜேபி இவங்க ஆட்சியில தான் சார் இருந்தாங்க. 2004 2014 திமுக மத்திய அமைச்சர்ல இடம் பிடிச்சாங்களா இல்லையா? உனக்கு வேணும்னா மட்டும் நீ அங்க இடம் கேட்ப, அவங்க கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான விஷயம் இது. அப்ப திமுக உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு காங்கிரஸ் வேணும், உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு திருமாவளவன் வேணும், உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வைகோ வேணும், உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு கம்யூனிஸ்ட் வேணும். ஆனா ஆட்சி அதிகாரம் மட்டும் நான் உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு கட்சி எங்க இருக்க முடியும்? அதையும் தாண்டி உங்க கூட அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நீங்க அவங்கள வந்துட்டு பாஜக உள்ள வந்துடும், மதவாத சக்தி உள்ள வந்துடும், இந்திய திணிச்சிருவாங்கன்னு அவங்கள பயமுறுத்தியே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு சொல்லி இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியே தமிழ்நாட்டுல வந்துருச்சு. அதனால இனிமே இந்த பாஜக பலிக்காதுங்கிறதுல ரொம்ப தெளிவா காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி, திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, மதிமுக ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இதே மாதிரி நீங்க வந்து பாஜக வந்து பூச்சாண்டி காட்டி எங்களை ஏமாற்ற முடியாது, எனவே எங்களுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்தோடகர் என்ன சொல்லியிருக்காரு, 25 சீட்டெல்லாம் நாங்க வாங்குற மாதிரி இல்ல, எங்களுக்கு அதை விட அதிகமான தொகுதிகள் வேணும். ஏன்னா 10 பாராளுமன்ற தொகுதியில் அவங்க நின்னாங்க. ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது 5 முதல் 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அப்ப 10 பாராளுமன்ற தொகுதி போது கிட்டத்தட்ட 60 சீட்டு அவங்க ஏம் பண்ணி கேட்கறாங்க. குறைஞ்சபட்சம் 40 வேணும்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா இவங்க போன தடவை என்ன கொடுத்தோம் அதுதான் கொடுப்பேன், அதுக்கு மேல ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாதுங்கிற திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட வைத்திருப்பது அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் இவங்க கழட்டி விட்டா போயிடலாம் தான் இருக்கிறாங்க. உதாரணமாக ராகுல் காந்தி எப்பவுமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் போது முதல்வருக்கு என்ன சொல்லணும், மை டியர் பிரதர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பர்த்டே தான். ஆனா இந்த தடவை அவரு மை டியர் பிரதர்ங்கிறது எடுத்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மொட்டையா சொல்லிட்டார். இதுவே மிகப்பெரிய சலசலப்பாயிடுச்சு இந்த கூட்டணிக்குள்ள. அதை விட முக்கியமாக அந்த கிறிஸ்தோடகர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, எங்களுடைய பலம் என்ன என்று தாவேக்காக தெரிகிறது, எங்களுடைய முகம் என்னவென்று தாவேக்காக தெரிகிறது, நாங்கள் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்றும் தாவேக்காக தெரிகிறது, காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னவென்றும் தாவேக்காக தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? திமுக காரன் மரியாதை கொடுக்கணும்னு அர்த்தம், திமுக காரன் மதிக்கவே இல்லை அர்த்தம். இதுதான் இதுக்கான அர்த்தமே தவிர அதான் தான் முன்னுக்கு பின் முரணான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. அதை விட முக்கியமாக மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் சத்யன் என்ன சொல்லியிருக்கிறாரு, கலைஞரும் சரி, ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி நம்ப வைத்து கழுத்தா இருப்பார்களே தவிர நம்ம நினைக்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி வரதான் நம்மளுடைய கட்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவரே சொல்லியிருக்காரு. அப்போ டோட்டலாவே திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தத்துல தான் இனி நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்ல தான் தங்கியிருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்களை நமது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அங்க நடத்திருக்கிறாங்க. அதன் விளைவாகத்தான் மை டியர் பிரதர்ங்கிறது எடுத்துட்டதா கூட ஒரு கேள்வி. அதை விட முக்கியமாக ஒரு மை டியர் பிரதர் போடலன்னு சொன்ன உடனே உதாரணமாக ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, மை டியர் பிரதர் சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய அதாவது ட்விட்டர் கணக்காக இருக்கட்டும், அவருடைய ஃபேஸ்புக் கணக்காகட்டும், அனைத்துலேருந்து இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலயுமே அன்ஃபாலோ கொடுத்துட்டாரு யாரு, ராகுல் காந்தி அவர். இனி பின்தொடரவில்லை. அப்போ எந்த அளவுக்கு அதிருப்தியாக இருக்கிறார் ராகுல் காந்தி. ஏன்னா கேட்ட சீட்டை நீங்க கொடுக்கல, அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். இன்னைக்கு தொடர்ந்து காங்கிரஸ் அவமானப்படுத்தப்படுகிறது தமிழகத்துல திமுகவினால. அதோட தலைவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் செல்வ பிறந்தகை எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு கேவலப்படுத்துது, அசிங்கப்படுத்துது நம்ம அந்த தண்ணி திறக்கிற விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்துல பார்த்துட்டோம். அப்போ எவ்வளவுதான் குட்டை ஒழிஞ்சினே இருப்பாங்களா? சூடு சொன்ன அவங்களுக்கு கிடையாதா? சோத்தை தானே சாப்பிட்றாங்க, இல்லை வேற எதாவது சாப்பிடலாம், சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றாங்க காங்கிரஸ்காரன். அவனுக்கு சூடு சொன்ன இருக்காதா? அப்போ சூடு சொன்ன இருக்கிற காங்கிரஸ்காரன் என்ன சொல்றான், திமுக கூட எங்களுக்கு கூட்டணி வேணாங்கிறான். ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது, விசிகா இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது, கம்யூனிஸ்ட் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது, மதிமுக இவங்க எல்லாருடைய முதுகுல தான் திமுக இன்னைக்கு சவாரி பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்காம அவங்க வந்து இன்னைக்கு வெற்றி நடை போடுறாங்களே தவிர அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா திமுக எங்க இருக்குன்னே தெரியாது. அவங்க 1962 கூட்டணி பலத்தோட தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்களே தவிர தனித்து நின்றதாக வரலாறே கிடையாது. அதனால அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. திமுக கூட்டணியில் கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் கூட கடந்த மாதிரி 6 தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அதிகபட்சமான தொகுதியும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 12 தொகுதி கேட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்குமே திமுக விசிகா 6 சீட்டு இருந்தே பெரிய விஷயம் தான். அதையே அவங்களுக்கு கொடுக்கூடாது. அவர் 2 சீட்டை தாண்டதே பெரிய விஷயம். அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது. இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசும் சக்தி கிடையாது. என்னைக்கு வந்துட்டு பயங்கரவாத அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டாரோ இன்னைக்கு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. அவர் சார்ந்த தலித் சமுதாயத்திற்கு அவர் எதுவுமே செய்யல. மாறாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் முதல் நபராக திருமாவளவன் மாறிவிட்டார். அதனால தமிழகத்துல அவருக்கு இனி ஓட்டு வங்கி கிடையாது. அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களை இன்னைக்கு
பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் இன்னைக்கு அவர் வந்து நில குலைஞ்சு போயிருக்கிறார். அதனால அவருக்கு 6 சீட்ல 2 சீட்டுங்கிறது ஜாஸ்தி என்னோட கருத்து. சமீபத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரியார் புகைப்படம் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சது பாத்தீங்கன்னா அது நீக்கப்பட்டதை அடுத்து பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார், பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர் பெரியார், சரிங்களா? அவர் என்னைக்குமே எங்க கொள்கை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது பாஜக நடத்தக்கூடிய என்டிஏ கூட்டணியுடைய மாநாடு. அங்க பெரியார் படத்தை வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. இதே அதிமுக ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அதுல பெரியார் படம் இருந்துட்டாக்கா அது பிரச்சனை கிடையாது. இது பாஜக நடத்தக்கூடிய கூட்டம், நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். அங்க நாங்க இவரோட போட்டோ வைக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன் இவங்க வைப்பாங்களா? இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநாடு நடத்தினாக்கா அங்க ராமர் படத்தை இவங்க வைப்பாங்களா? முருகர் படத்தை இவங்க வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. அப்போ எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் வைப்போம். எங்களுக்கு எது தேவையில்லையோ அதை எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் பெரியார் மேல பெரிய பற்றுதல் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. பெரியார் மேல பற்றுதல் இருந்தால் திமுக முதல்ல என்ன செஞ்சிடணும்? உங்க பொண்டாட்டிகளுடைய கர்ப்பப்பையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டீங்களா? பெரியார் சொன்னார்ல, அதை ஏன்பா பெண்கள் கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல இருந்து, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து, இப்ப இருக்கக்கூடிய உதயநிதி இருந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும்? உங்களோட மனைவிகளோட கர்ப்பப்பை எடுத்துக்கணும் வேண்டாமா? ஏன்டா எடுக்காம இருக்கீங்க இது வரைக்கும்? அப்ப என்ன அர்த்தம்? பெரியார் நீங்க பின்பற்றணும்னு அர்த்தம். இன்னொன்னு சொன்னார், நீட்டாலாம் முடி வளர்க்காதீங்க, கிராப் வெட்டிங்கன்னு சொன்னார் பெரியார். இன்னைக்கெல்லாம் அதை செய்றீங்களா? உங்க மனைவிகளை கிராப் வெட்டி விட்டுட்டீங்களா? உங்க பெண் பிள்ளைகளை கிராப் வெட்டி விட்டுட்டீங்களா? என்னமோ பெரியார் சொல்றதான் நீங்க செஞ்ச மாதிரியும் பெரியார் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றீங்க. பெரியார் ஜாதி ஒழிச்சா எத்தனை ஜாதி ஒழிச்சாரு? ஒரு ஜாதி ஒழிச்சு, இந்த ஜாதி ஒழிச்சிட்டாரு ஒரு ஜாதி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதி ஒழிக்கல. இன்னும் கூட 4000 ஜாதி தமிழகத்துல இருக்கதான் செய்யுது. எந்த ஜாதியை பெரியார் ஒழித்தார்? ஒரு ஜாதி ஒழிக்கல. என்ன வந்துட்டு பெண்ணியத்தை போட்ட, என்ன பெண்ணியத்தை போட்டினார் பெரியார்? ஒரு பெண்ணியத்தை போட்டினார், ஒரே ஒரு சான்று சொல்லுங்க பார்க்கலாம். மாறாக பெரியாரை பின்பற்றக்கூடிய கலைஞராக இருக்கட்டும், அவருடைய 60 வயசுல 20 வயசு போன கல்யாணம் பண்ணாரு. அதே போல பெரியாரை பின்பற்றக்கூடிய அன்பழகன் இருக்கட்டும், தன்னுடைய மகளுடைய தோழியை கல்யாணம் பண்ணினாரு. பெரியாரே கூட தான் தனது வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணினாரு. அப்ப நீங்க இந்த பெண்ணியத்தை பேசி என்ன நீங்க சாதிக்க போறீங்க? பெண்ணியத்தை பேசலாம் என்ன பேசிருக்கணும்? இப்போ இவர் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கண்ணகியை நம்ம என்ன சொல்லுவோம்? கற்புக்கரசி கண்ணகின்னு சொல்லுவோம். தமிழகத்துல கற்புக்கரசிங்கிறதுனால தான் கண்ணகிக்கு சிலை வைத்தார் யாரு? கலைஞர் அவர்கள். ஆனா அதே கண்ணகியை கொச்சையாக பேசியவர் பெரியார். அப்ப நீங்க கண்ணகியை நீங்க ஒத்துப்பீங்களா? பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்கள்லாம் அதை ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. அதை ஒத்துக்கத்தான் தான் தாராளமா நாங்களும் பெரியாரை பின்பற்றுறோம். அப்போ தான் உலகம் முழுக்க சிலை வைத்திருக்கிறாரா? தமிழ்நாடு முழுக்க சிலை வைத்திருக்கிறாரா கலைஞர் அவர்கள்? அப்ப எவ்வளவு முன்னுக்கு பின் முரணானது? தமிழை எவ்வளவு கொச்சைத்தனமாக பேசியிருக்கிறார், திருக்குறளை எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறார். அதை விட முக்கியமாக ஜாதி ஒழித்தார்னு சொல்றீங்களே, பல்லு பறையன்லாம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டான், அதனாலதான் இங்க வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னது யாரு? பல்லு பறையன் கேவலமா பேசினது யாரு? பெரியார் பேசினாரு. அப்புறம் என்னமோ ஜாதி ஒழித்தார்னு எப்படி சொல்லுவேன்? அதே போல தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் ரவிக்கப்பட ஆரம்பிச்சுதான் துணிமணியோட வேலை ஏறிச்சுன்னு சொன்னது யாரு? பெரியார் தானே சொன்னாரு. அப்ப இவ்வளவு மோசமாக எல்லாத்தையும் பெரியார் பேசிடுவாரு. பெரியார் படத்தை நாங்க வைக்கிறோம், நீங்க பேசுறீங்கன்னாக்கா பெரியாரை முதல்ல நீங்க பின்பற்றுங்கடா. பெரியார் என்ன சொன்னாலும் நீங்க முதல்ல பின்பற்று. பெரியாரை நீயே பின்பற்ற மாட்டேங்கிற, பெரியார் சொல்ல எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற. அப்படி இருக்கும்போது பெரியார் படத்தை வைக்கல, நீ யார் எங்களை கேட்கறதுக்கு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நாங்க ராமர் படத்தை வைக்க நீ வச்சிருவியா? எப்படி உங்களுக்கு ராமர் உங்களுக்கு பிடிக்காது, அதே போல எங்களுக்கு பெரியார் பிடிக்காது. பெரியாரோட கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்காது. அவரோட கடவுள் மறுப்பு கொள்கை எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஒட்டுமொத்த கடவுளுமே இல்லைன்னு சொல்லணும். அது என்ன இந்து கடவுள் மட்டும் மூட நம்பிக்கை இருக்கு, மற்ற மூட நம்பிக்கை இல்லையா? ஆனா இன்னொன்னு சொல்றாரு பெரியார், என்னன்னு, நாமல் சாணி கால வைப்பதற்கு பதிலாக மனத்தில் காலை வைத்து விட்டார். யார் சொல்றாரு? இஸ்லாமியர்களை சொல்றாரு. நாம பார்ப்பனம் துரத்த வேண்டும் சொல்லிட்டு இஸ்லாமியனுக்கு இடம் கொடுத்துட்டோம், அவன் இன்னைக்கு தலை மேல நின்றுட்டு ஆடுறான் அப்படின்னு சொன்னார். இதை வரவேற்கிறீங்களா? இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இப்படிலாம் கேவலமா பேசிருக்கிறாரு. ஆனா இஸ்லாமியருக்கு நீங்க சொம்படிக்கிறீங்களா? இன்னைக்கு சிறுபான்மை சொம்படி இல்ல, ஆனா இவ்வளவு சிறுபான்மை இவ்வளவு கேவலமா பேசுறது தான் பெரியாரு. அப்ப பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்க இஸ்லாமியரை வெற்றியில வச்சிருக்கணும், நீங்க கூட வச்சுக்கிறீங்க. அப்போ முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் செய்து விட்டு பெரியார் படத்தை எடுத்துட்டான்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருஷ்ணகிரியில சமீபத்தில் 2 வயது குழந்தை வந்துட்டு இறந்தது தொடர்பாக பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாலியல் வன்கொடுமையினால தான் இறந்திருக்கு அப்படின்ற தகவல் வெளில வந்திருக்கு. அதன் பின்னணியில் திமுக இளைஞரணி நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார், இது ஒரு சம்பவமா சார்? இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட 90% நிர்வாகிகள் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தான். அது பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் திமுக நிர்வாகிகள் தான். 2 வயது குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு கொலை பண்றானா, உண்மையிலேயே அவன் திமுக இருக்கக்கூடியதான் அதை செய்வான். வேற எந்த கட்சியில் இருக்கணும் அதை செய்ய மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூர புத்தி, அந்த அளவுக்கு வெறி பிடித்தவன் எல்லாம் யாரு இருக்கான், எங்க இருக்கான் பார்த்தா திமுகவில் தான் இருக்கிறான். ஆனா இதை கண்டித்து அவனும் போராட்டம் பண்ண மாட்டான். எந்த இஸ்லாமிய இயக்கமும் சரி, விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, இதை கண்டிச்சு திமுக காரன் இப்படி பண்ணிட்டானே, 2 வயது குழந்தை கற்பழிச்சுட்டானே சொல்லிட்டு எவனா போராட்டம் பண்ணானா? ஒரு பய போராட்டம் பண்ணானா? பார்த்தீங்களா?
ஆனா எங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கும் எங்க இருக்கக்கூடிய ஈரானுக்கு போராடக்கூடிய இந்த நபர்கள் ஏன் அந்த 2 வயது குழந்தைக்காக போராடவில்லை? அப்ப உங்களுக்கு போராட்டம் என்பது முக்கியம் இல்ல, எதற்காக போராடுகிறோம் என்பது அவங்க முக்கியம். யாரை எதிர்த்து போராடுகிறோம் தான் உங்களுக்கு முக்கியம். ஏன் திமுக எதிர்த்து போராட வேண்டியதானே? இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து போராடிய ஏதாவது ஒரு போராட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்லாமிய இயக்கங்களை கேட்கற, திருமாவளவனை கேட்கற, காங்கிரஸை கேட்கற, கம்யூனிஸ்டை கேட்கற, விசிகாவை கேட்கற, ஒரு போராட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க திமுகவை எதிர்த்து வீதியில வந்து போராடணும், நாங்க திமுகவுடைய பாலியல் சம்பந்தமான அந்த வழக்குகளை எதிர்த்து நாங்க போராடணும், திமுகவுடைய நிர்வாகிகளை எதிர்த்து போராடணும், விலைவாசி உயர்வு எதிர்த்து போராடணும் அப்படின்னு ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எங்கேயோ இருக்கக்கூடிய அவனுக்காக இங்க போராடிக்கிட்டு உனக்காக எண்ணி போராட போறேன், அவனுக்காக போராட, இவனுக்காக போராட, உனக்காக எண்ணி போராடுவேன், உன் தமிழகத்துக்காக எண்ணி போராடுவேன், உன் தமிழக மக்களுக்காக எண்ணி போராடுவேன், உன் தமிழக மக்கள் தேவைக்காக எண்ணி போராடுவேன். ஒரு நாள் இவங்க போராட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அனைவருமே திமுகவுக்கு அடிமையாக சூனக்கியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இவங்க. அதனால இவங்க யாரையுமே கண்டிக்க மாட்டாங்க. ஆனா திமுக எதை செய்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரே கூட்டணியாக என்டிஏ கூட்டணி இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு என்டிஏ கூட்டணியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது.